இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இல்லை வித்தியாசம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இறைவன் யார், கடவுள் யார், பிரபஞ்சம் என்ன அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சு. இப்போ நம்ம எங்கே தெரியுங்களா தப்பு பண்ணுறோம்? அந்த வழிபடும் முறை நமக்கு தெரியல. நீங்கள் இறைவன் கிட்ட வழிபடுறதா இருந்தாலும் சரி, பிரபஞ்சத்துக்கிட்ட வழிபடுறதா இருந்தாலும் சரி, நேச்சர்கிட்ட வழிபடுறதா இருந்தாலும் சரி, இந்த அண்டத்துக்கூட நீங்கள் வழிபடுறதா இருந்தாலும் சரி, நம்ம வழிபடுற முறை தெரியாதனால தான் நம்ம தேவைகள் மிஸ் ஆகுது. கோயிலுக்கு போனால் எப்படி நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பாசிட்டிவிட்டியாக கேட்குறதுக்கு நமக்கு தெரியல. எப்போ நீங்கள் நெகட்டிவிட்டியில் இருக்கிறீங்களோ அதே மனநிலை இந்த பிரபஞ்சத்தோட அதிர்வலைகளோட கனெக்ட் ஆகி, அந்த இறைத்தன்மையோட அதே அதிர்வலையில் கனெக்ட் ஆகி அதே சூழ்நிலைகள் நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் இறைத்தன்மைக்கிட்டேயோ இல்லை பிரபஞ்சத்துக்கிட்டேயோ பாசிட்டிவிட்டியாக உங்கள் தேவைகளை நீங்கள் கேட்டிங்கன்னா 100% நடக்கும். அது வீடாகட்டும், கார் ஆகட்டும், திருமணம் ஆகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், பணவரவாகட்டும், உங்கள் ஒரு வேலையாக இருக்கலாம், ஒரு தொழிலாக இருக்கலாம். பாசிட்டிவாக கேட்டிங்கன்னா நம்ம மனசுக்குள்ளே என்ன செய்யணும்னு சொல்லும். அதை நீங்கள் டச் பண்ணால் போதும், நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். இவ்வளோ தாங்க ஃபார்முலா. அன்பு வணக்கம். ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம இந்த வீடியோவில் விவாதிக்கலாங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க. நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்களோட பேசிட்டு அற்புதமாக செயல்படுத்தலாம். ஒரு 2 நாள் டிலே ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஒரு ரிமைண்டர் கொடுங்க. நலமாக நான் உங்களோட பேசுகிறேங்க. அற்புதமாக சொல்யூஷனை நோக்கி பயணம் செய்யலாங்க. வீடியோக்குள்ளே போகலாங்க. நிறைய பேரோட கேள்வி என்னவாக இருக்குன்னாங்க, சார் பிரபஞ்சம் கேட்டதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. சரிங்க சார், பிரபஞ்சத்தை எப்படி நம்ம கனெக்ட் ஆகிறது அப்படின்னு சொல்கிறீங்க, எப்படி பிரார்த்தனை செய்யணும் அப்படிங்கிறதும் சொல்லியிருக்கீங்க. ஓகே, இவ்வளோ நாள் நான் இறைவனை தான் சார் வணங்கிட்டு இருந்தேன். அப்போது இறைவன் கோயிலுக்கு போக வேண்டியது இல்லையா, இல்லை என்னங்கிறது ஒரு தெளிவு எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்டிருக்கீங்க. அதே மாதிரி இறைவன் கிட்ட நான் எப்படி வணங்கணும் அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, இல்லை வித்தியாசம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 2வது, நம்ம பிரார்த்தனை நம்ம இறைவன்கிட்ட எப்படி நம்ம செயல்படுத்தணும், அதே மாதிரி பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி நம்ம பிரார்த்தனையை வைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய தொகுப்பு. இந்த வீடியோ, இந்த காணொளி உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள், ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கைத்தன்மை எனக்கு இருக்குது. சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. அதாவதுங்க, நம்ம முன்னோர்கள், அதாவது நான் சொல்கிறதெல்லாம் ரொம்ப பழசு, ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னே பார்த்தீங்கன்னா நம்ம இறைவன் அப்படின்னு வழிபட்டது என்னென்னாங்க, இந்த பிரபஞ்சம் தான். பிரபஞ்சம்னா என்னங்க, ஃபஸ்ட்டு அது ஒரு கிளாரிஃபிகேஷன் நான் கொடுத்துட்றேங்க. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் வணங்கியது இயற்கையை. இயற்கைனாலும் பிரபஞ்சம்னாலும் ஒன்று தாங்க. ஓகேங்களா? இயற்கைங்களாம், பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லலாம், நேச்சர் அப்படின்னு சொல்லலாம், அண்டம்னு சொல்லலாம், பஞ்சபூதங்கள்னு சொல்லலாம், எல்லாமே ஒன்று தாங்க. ஸோ அந்த காலத்தில் முன்னோர்கள் வழிபட்டது இந்த பிரபஞ்சத்தை. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். சூரியனை பார்த்து கும்பிடுவாங்க, பூமியை பார்த்து கும்பிடுவாங்க, நதியை, தண்ணீர் ஸ்தலத்தில் போய் கும்பிடுவாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் நம்ம பழக்க வழக்கங்களாக இருந்தது. அவங்க அந்த பிரபஞ்சத்தை தான் நம்பினாங்க, இயற்கை தான் நம்பினாங்க. அதுக்கு பேர் தான் பிரபஞ்சம். அப்போது இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது என்னென்னாங்க, ஒரு பஞ்சபூதங்கள், நீர், நிலம், காற்று, நெருப்பு நமக்கு தேவைகளை அள்ளி கொடுக்குது. இயற்கையாகவே நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. நல்லவன் கெட்டவன் பார்க்காம நமக்கு கொடுத்துட்ருக்கிறதுனால அதுதான் நமக்கு மேலே ஒரு மிகப்பெரிய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் அந்த இயற்கையை, அந்த பிரபஞ்சத்தை, வானத்தை பார்த்து, சூரியனை பார்த்து, பூமியை பார்த்து, இருக்கிற நீர்நிலைகளை பார்த்து வணங்கினாங்க. இதுதான் உண்மைத்தன்மை. இது என்ன ஆகுதுங்க, காலப்போக்கில் மக்கள் தொகை அதிகமாகுது, சில மதங்கள் நமக்குள்ளே வருது. அப்படிங்கும் பொழுது அவரவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு நம்பிக்கைத்தன்மையை க்ரியேட் பண்ணணும். இது இறைவன், இது கேட்டதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு அங்கங்கே உருவாக்கப்பட்ட அமைப்புகளே கோயில். அந்த கோயிலில் உருவாக்கப்பட்ட உருவங்களே இறைவன். இப்போ புரியுதுங்களா? அதாவது நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அது பிரபஞ்சம் அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு வணங்கிட்டு இருந்தாங்க நம்ம முன்னோர்கள். சரி, மதங்கள் பிரிய மக்கள் பிரிய அந்த இடத்துல ஒரு நம்பிக்கைத்தன்மை வேணுங்கிறதுக்காக கேட்டதெல்லாம் கொடுப்பாரு. நம்ம தப்பு பண்ணக்கூடாது, தப்பு பண்ணால் நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க, நமக்கு தண்டனை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் தான் இறைவன். புரியுதுங்களா? ஸோ இறைத்தன்மை, இறைவன் என்பது அதுவும் நமக்கு மேலே இருக்கிற சக்தி தான். ஓகேங்களா? ஸோ பிரபஞ்சம்ங்கிறது நம்ம கண்ணில் பார்க்குறோம். இறைவன் என்பது அது ஒரு மிகப்பெரிய சக்தி அப்படின்னு சொல்லி கோயில்கள், ஒரு கோயில் அமைப்பு உருவாக்கி அதில் ஒரு உருவம் படைச்சது தான் இறைவன்.
ஒவ்வொரு மதத்தினர் ஒவ்வொரு இறைவனை நம்ம வழிபடுறோம். பார்த்திங்கன்னா இந்து மதத்தினர் முருகர், கிருஷ்ணர், பெருமாள், சிவன், அந்த மாதிரி பலதரப்பட்ட உருவங்களை நம்ம வழிபடுறோம். அதே இஸ்லாமியர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அல்லாவை வணங்குறாங்க. அதுவும் அவங்களுக்கு தனக்கு மேலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய சக்தி அப்படிங்கிறத நம்பிக்கை. அதே மாதிரி கிறிஸ்துவர்கள் பார்த்திங்கன்னா இயேசு, மேரியம்மா அவங்களெல்லாம் வணங்குறாங்க. அவங்களோட நம்பிக்கையும் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு தான் நம்புகிறாங்க. ஸோ எல்லா மதத்தினரும் நம்பக்கூடிய ஒன்று நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சிலர் பிரபஞ்சம்னு சொல்கிறாங்க, சிலர் இறைவன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பேர் தான் வேறையாக இருக்கிற ஒழிய எல்லா கருத்துக்களும் ஒன்றை தான் சொல்லுது. புரியுதுங்களா? ஸோ இந்த கோயில் கலாச்சாரம் எப்படி வந்ததுன்னாங்க, அந்த காலத்தில் ஒரு இழப்பு ஏற்படுதுன்னு வச்சிங்களேன், ஒரு புயல் அடிக்குது, ஒரு காற்றடிக்குது, அதே மாதிரி ஒரு வெள்ளம் ஊருக்குள்ளே வந்துச்சுன்னா தங்குறதுக்கு இடம் இருக்காது. அந்த மாதிரி நேரத்தில் இந்த கோயில் ஸ்தலங்கள் எல்லாம் பயன்படுத்தப்பட்டது அந்த அரசர்கள் காலத்தில். அங்கே தங்க வைக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு சக்தி இருக்குது. ஏன்னா மனுஷனுக்கு சில கஷ்டங்கள், வேதனைகள், வருத்தங்கள் வருதுங்கும்போது நம்ம அந்த இறைவன்கிட்ட எதை கேட்டாலும் அந்த இறைவன் கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் இறைவன். புரியுதுங்களா? அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பிரபஞ்சமும் ஒன்று தான், இறைவனும் ஒன்று தான். புரியுதுங்களா? ஏன்னா நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது. நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம், பஞ்சபூதங்கள் நம்ம கேட்காமலே நமக்கு எல்லா நல்லதும் செஞ்சிட்ருக்கு. நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு தேவையான அத்தனை அம்சங்களையும் கொடுத்துட்ருக்கு. அதுக்கு பேர் பிரபஞ்சம், அதாவது இயற்கை, அதாவது நேச்சர், அதாவது காஸ்மிக், அண்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு ஒரு உருவத்தில் அமைக்கப்பட்டது தான் கோயில், இறைவன். அப்போ இதுவும் அதே தான். ஸோ இறைவன் ஈக்குவல் டு பிரபஞ்சம் ஈக்குவல் டு இயற்கை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளோ தான் எனக்கு தெரிஞ்சதுங்க. அதனால் நீங்கள் பிரபஞ்சத்தை தான் நான் வழிபடணும், பிரபஞ்சத்துக்கிட்ட தான் அஃபர்மேஷன் போடணும், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணுங்கிற அவசியமெல்லாம் இல்லைங்க. இறைவனும் பிரபஞ்சமும் ஒன்றேங்கிறத ஃபஸ்ட்டு மனசுக்குள்ளே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் உண்மைத்தன்மை. ஓகேங்களா? இந்த இடத்துல கடவுள்னா என்ன? இது ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்குது. கடவுள் அப்படின்னா கடை ப்ளஸ் உள், கடந்து செல் உள்ளே. இதுதான் ஆன்மீகத்தில் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னென்னாங்க, அந்த இறைத்தன்மை எங்கே இருக்குன்னா நம்ம மனசுக்குள்ளேயே இருக்குது. இப்போ புரியுதுங்களா? ஸோ அந்த இறை சக்தி நம்ம மனசுக்குள்ளேயே இருக்குது. அதே ஆன்மீகத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, பிரபஞ்ச சக்தி வெளியில் இருக்குது. நீங்கள் இறை சக்தியோடு உங்களுக்குள்ள கடவுளாக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த பிரபஞ்ச அலைவுகளோட நீங்கள் கனெக்ட் ஆகலாம். ஏன்னா பிரபஞ்சம் ஒரு அலைகளோடு இருக்குது. நம்ம மனசில் தெளிவாக இருந்தால், எண்ணத்தில் உயர்வாக இருந்தால், உங்கள் பிரார்த்தனை நலமாக இருந்தால், நம்ம எண்ண அலைகள் அந்த பிரபஞ்ச அதிர்வலைகளோடு கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம தேவைகள் 100% நடக்கும். அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் நமக்கு என்ன கொடுக்கணுன்னு இருக்கோ நம்ம கேட்குறதுக்கு முன்னால் சிறப்பாக கொடுப்பாரு அப்படிங்கிறது தான் கான்செப்டுங்க. புரியுதுங்களா? ஸோ நம்ம பிரார்த்தனை செய்யணுன்னா கோயிலுக்கு போகணும், போக வேணாம், அதெல்லாம் அவசியமே இல்லைங்க. மனசு தெளிவாக இருக்கணும். மனசு தெளிவில்லாமல் நீங்கள் அந்த இறைவனையே கூட்டிகிட்டு உங்கள் வீட்டில் கூட வச்சுக்கோங்க, நம்ம தேவைகள் எதுவுமே நடக்காது. இதுதாங்க கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இறைவனுக்கும் பிரபஞ்சத்துக்கும் உள்ள வித்தியாசம் இவ்வளோ தான். என்னை பொறுத்த வரைக்கும் இறைவன் ஈக்குவல் டு பிரபஞ்சம், பிரபஞ்சம் ஈக்குவல் டு இயற்கை, இயற்கை ஈக்குவல் டு காஸ்மிக், காஸ்மிக் ஈக்குவல் டு அண்டம். இது ஒரு சயின்ஸ். புரியுதுங்களா? நம்ம மனசில் ஒரு அலைகள் இருக்குது. அந்த அலைகளோடு இந்த பிரபஞ்ச அலைகள் கனெக்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம தேவைகள் 100% நடக்கும். இது ஒரு சயின்ஸ். இதுதான் ஆன்மீகம். ஓகேங்களா? இப்போ தெளிவாயிடுச்சிங்களா? இறைவன் யார், கடவுள் யார், பிரபஞ்சம் என்ன அப்படிங்கிறது தெளிவாயிடுச்சு. இப்போ நம்ம எங்கே தெரியுங்களா தப்பு பண்ணுறோம்? அந்த வழிபடும் முறை நமக்கு தெரியல. நீங்கள் இறைவன்கிட்ட வழிபடுறதா இருந்தாலும் சரி, பிரபஞ்சத்துக்கிட்ட வழிபடுறதா இருந்தாலும் சரி, நேச்சர்கிட்ட வழிபடுறதா இருந்தாலும் சரி, இந்த அண்டத்துக்கூட நீங்கள் வழிபடுறதா இருந்தாலும் சரி, நம்ம வழிபடுற முறை தெரியாதனால தான் நம்ம தேவைகள் மிஸ் ஆகுது. அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னாங்க. அப்படின்னா என்னென்னா, எண்ணத்தில் தெளிவாக இருந்தீங்கன்னா, அதாவது மனசில் தெளிவாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சூப்பராக இருக்கும். இவ்வளோதான் கான்செப்ட்டுங்க, வேறு ஒன்றுமே இல்லை. அதுக்கு நம்ம அந்த பிரார்த்தனையை எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். நான் பிரபஞ்சத்தை நேராக பார்க்குறேங்க. இந்த நீர், நிலம், காற்று, நெருப்பை நான் பார்க்குறதுனால பிரபஞ்ச சக்தின்னு சொல்கிறேன். அது இறை சக்தின்னு சொல்லலாம். இந்த இறை சக்தி ஆகட்டும், இந்த பிரபஞ்ச சக்தி ஆகட்டும் நமக்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா? நம்ம மனசு தெளிவாக இருந்தால் அந்த பிரபஞ்ச சக்தியோடு நம்ம கனெக்ட் ஆகலாம். கனெக்ட் ஆகும் பொழுது நம்ம இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக நம்ம தேவைகளை என்ஜாய் பண்ணலாம். இது மட்டும்தாங்க வாழ்க்கை. இவ்வளோ தாங்க ஆன்மீகம். இதை தான் வேறு டைமென்ஷனில் ஆன்மீகத்தில் விதவிதமாக சொல்லிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? இப்போ கன்க்ளூஷன் பார்ட்டுக்கு வருவோம். இப்போ உங்கள் கேள்வி என்ன? இறைவன்கிட்ட நான் எப்படி பிரார்த்தனை செய்கிறது?
பிரபஞ்சத்துக்கிட்ட பிரார்த்தனை செய்கிறது ரெண்டுமே ஒன்று தாங்க. அதனால் நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க போகலை அதெல்லாம் தனிப்பட்ட கருத்து. பட் கோயிலுக்கு போனால் எப்படி நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பாசிட்டிவிட்டியாக கேட்குறதுக்கு நமக்கு தெரியல. எப்போ நீங்கள் நெகட்டிவிட்டியில் இருக்கிறீங்களோ அதே மனநிலை இந்த பிரபஞ்சத்தோட அதிர்வலைகளோட கனெக்ட் ஆகி அந்த இறைத்தன்மையோட அதே அதிர்வலையில் கனெக்ட் ஆகி அதே சூழ்நிலைகள் நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு ஃபால்ட் டிஃபிகல்ட்டிஸ் நடக்குதுன்னு சொன்னால் நம்ம மனசில் தெளிவில்லை, அதனால தான் நடந்திருக்குன்னு நீங்கள் ஜஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அதை தெளிவு பண்ணாலே நம்ம தேவைகளை நோக்கி சிறப்பாக பயணம் செய்யலாம். இவ்வளோதாங்க கான்செப்ட்டு. சரி, சிம்பிளாக சொல்லிடுறேங்க. எப்படி நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட அல்லது இந்த இறைவன்கிட்ட நம்ம வழிபடணும் கேட்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு வழிமுறைகள் சொல்கிறேன், சிறப்பாக அதை செயல்படுத்துங்க. உங்கள் வாழ்க்கைக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. ஃபஸ்ட்டு காலையில் எந்திரிச்சு வந்தேங்க, ஃபஸ்ட்டு நம்ம நன்றியுணர்வாக இருக்கணுங்க. கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. நன்றியுணர்வு எதுக்காக இருக்கணும்னாங்க, இந்த இயற்கை, இந்த இறைத்தன்மை, இந்த பிரபஞ்சம் நமக்கு தேவையான அத்தனையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். நமக்கு தேவையான உணவு வகைகள், தண்ணி, வெப்பம், நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம், இந்த பஞ்சபூதங்கள் நான் உயிர் வாழ்கிறதுக்கு, நீங்கள் உயிர் வாழ்கிறதுக்கு, மற்றவங்க உயிர் வாழ்கிறதுக்கு, பல உயிரினங்கள் உயிர் வாழ்கிறதுக்கு எதையுமே எதிர்பார்க்காம எனக்கு கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம்னு இல்லாமல் பாராபட்சம் பார்க்காமல் எல்லாமே சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள். ஸோ இந்த இறைத்தன்மைக்கு நன்றி சொல்லுங்கள், பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்கள். நம்ம எங்கே தப்பு பண்ணுறோன்னா இது இல்லை அது இல்லை இது வேணும் அது வேணும்னு கேட்குறது தான் தப்பாக போயிடுது. ஓகேங்களா? அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் காலையில் ப்ரே பண்ணிங்கன்னா, பிரபஞ்சத்திட்ட கேட்குறதா இருந்தாலும் சரி, இறைவன்கிட்ட நீங்கள் கேட்குறதா இருந்தாலும் சரி, கோயிலுக்கு போய் நீங்கள் கேட்குறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம உருவாக்குனது நம்ம தாய் தந்தையர்கள், அவர்களுக்கு மனதார ஒரு நன்றி சொல்லுங்கள். இறைவனர்களால் என் தாய் தந்தையர்கள் ரொம்ப சந்தோஷமாக நலமாக இருக்காங்க, இறைவனுக்கு நன்றி, என்னை படைத்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்லி மனதளவில் சொல்லுங்கள். அப்புறம் நம்ம வாழ்க்கையில் கிடைத்த பணம், பொருள், நபர் குறைவாக இருந்தாலும் சரிங்க, நிறைவாக இருந்தாலும் சரிங்க, ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம கூட இருக்கிறவங்க, தொழில் செய்கிறவங்க, வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஒரு நன்றியோடு இருங்க. அதாவது அவன் அதை செய்யலை இதை செய்யலை, என் மனைவி இதை செய்யலை, இப்படி செய்கிறாங்க அப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு, இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுறபடி என்னோடய மனைவி அல்லனா என்னை தொழில் செய்கிற இடத்துல உங்களோட நண்பர்கள், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், என்னோடய ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே சிறப்பாக அற்புதமாக நலமாக இருக்கிறாங்க. அந்த அற்புதமான சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இறைவனுக்கு நன்றின்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தி தான் நமக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்ருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையை அந்த இறைவன் கிட்ட கொடுங்க. இந்த இடத்துல இன்னொன்று நான் சொல்கிறேங்க. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு பணம் வேணும். ஏன்னா பணம் தான் எல்லாத்தையுமே நிர்வாகம் செய்யுது. பணம் வேணும்னா நம்ம எப்படி கேட்கணுன்னாங்க, நம்ம கேட்குற தப்பு என்ன தெரியுங்களா? இறைவா எனக்கு பணம் வேணும் பணம் வேணும், இந்த கஷ்டம் இருக்குது அந்த கஷ்டம் இருக்குது அப்படின்னு கேட்குறது நெகட்டிவிட்டி. பணம் இல்லை எனக்கு பணம் வந்துட்டால் நான் கஷ்டப்படாமல் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நெகட்டிவிட்டியே கேட்காதீங்க. அதை நன்றியுணர்வோடு சொல்லுங்கள். இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுறபடி என் தேவைக்கேற்ப பணத்தினை சிறப்பாக இந்த இறைவன் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, இந்த பிரபஞ்சம் எனக்கு அற்புதமாக கொடுத்துக்கிட்டே இருக்குது, அந்த சூழ்நிலையை சிறப்பாக உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்குது. இறைவனுக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் கேட்குறது ஒன்று தான், நான் கேட்டதும் ஒன்று தான். பட் மாற்றம் உடனடியாக நடக்கும். ஏன்னா மனசு தெளிவாகும். அதே மாதிரி ஒரு தொழில் செய்யணும், ஒரு பிஸ்னஸ் செய்யணுன்னா நம்ம ஓடி போக வேண்டியது இல்லைங்க. நான் இதை செய்யணும் அதை செய்யணும். நம்மளாம் எப்படி தெரியுங்களா ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்கிறோம்? அவன் இந்த தொழிலை செஞ்சுட்டான், நம்ம இந்த தொழிலை செஞ்சால் சக்ஸஸ் ஆகிடலாம். அவன் ஐடியில் வேலை செய்கிறான், நம்மளும் ஐடியில் வேலை செஞ்சால் நமக்கு ஒரு பெருமையாக இருக்கும், நம்மளும் சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு போகிறீங்க. அது செய்யாதீங்க. உங்களுக்குன்னு இந்த பிரபஞ்சம், இந்த இறைத்தன்மை நீங்கள் பிறக்கும் பொழுதே ஒன்று படைச்சிருக்கு. உங்களுக்குள்ளே ஒரு தனித்திறமை இருக்குது. அது என்னன்னு தட்டி தூக்குங்க. அதுக்கு என்ன செய்யலாம்? இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுறபடி எனக்கு ஒரு அற்புதமான வேலை அல்லது ஒரு தொழில் நல்ல வருமானத்தோட சிறப்பாக கொடுக்குற சூழ்நிலையை உருவாக்கிட்டே இருக்கிறீங்க. இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுற மனசு தெளிவான ஒன்று நமக்கு ஒரு அடிஷ்னலாக இன்ட்யூஷன் அப்படின்னு ஒன்று சொல்லும். இதை செய்ய அதை செய்யின்னு சொல்லும். அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து செஞ்சீங்கன்னா நமக்கு பிரச்சனைகள் வராது. இன்கேஸ் பிரச்சனைகள் வந்தாலும் அதை அனுபவமாக எடுத்துக்கிட்டு அதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், எப்படி செயல்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. இப்போலாம் நிறைய கேள்விகள் கேட்குறீங்க. சார் நான் ட்ரேடிங் பண்ணலாமா சார்? அதுக்கு நான் என்ன அஃபர்மேஷன் பண்ணால் எனக்கு பணம் லட்சமாக வரும் கேட்குறீங்களா? சார் நான் லாட்டரி சீட்டு வாங்குகிறேன் சார், என்ன அஃபர்மேஷன் பண்ணால் எனக்கு பணம் கிடைக்கும்? அதாவது கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. மனசு தெளிவாக வச்சுருந்தா உங்கள் தேவைகள் என்னங்கிறத இந்த பிரபஞ்சம் அள்ளி கொடுக்கும். ட்ரேடிங் பண்ணலாம், ட்ரேடிங் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிங்க. எந்த மனநிலையில் பண்ணலாம்? ஒரு தொழில் செய்கிறீங்க, ஒரு வேலை செய்கிறீங்கன்னா அந்த தொழில் செய்கிறதுனாலையோ வேலை செய்கிறதுனாலையோ உங்கள் மனசு பாதிக்காத அளவுக்கு நீங்கள் செஞ்சால் சக்ஸஸ் ஆகலாம்.
ட்ரேடிங்கில் அப்படி இருக்கா? கேட்டு பாருங்கள். உங்கள் மனசு சந்தோஷமாக இருந்தால் தாராளமாக பண்ணுங்கள், சக்ஸஸ் ஆகலாம். உங்கள் மனசு வருத்தப்பட்டால், இல்லை இந்த ட்ரேடிங் செய்கிறதுனால என்னெல்லாம் மனசு கொஞ்சம் பாதிக்கப்படுதுன்னா உங்களால் சக்ஸஸ் ஆக முடியாது. இவ்வளோதாங்க கான்செப்ட். ஸோ அப்போ பேசிக் கான்செப்ட் மனசு தெளிவாகணும். மனசு தெளிவாகிறதுக்கு நான் சொல்கிற மாதிரி இந்த பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா மனசு தெளிவாகும். நம்ம மனசுக்கு ஒரு இன்ட்யூஷன் மூலமாக சொல்லும், இந்த வேலையை செய், இந்த தொழிலை செய், இவங்களோட பழகலாம், இவங்களை கல்யாணம் பண்ணிக்கலாம், இவங்க உறவு முறை சரியாக இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொல்லும். கூட சில சிறப்பு குறைவான ஆளுங்க இருந்தால் கூட அவங்க வேணுமா வேண்டாமாங்கிறத அந்த இன்ட்யூஷன் மூலமாக சிறப்பாக சொல்லும் அப்படிங்கிறது தான் இந்த உண்மைத்தன்மை. ஸோ உங்களுக்கு வீடு தேவை, ஒரு திருமணம் தேவைன்னா கூட இந்த பொண்ணு தான் வேணும், அந்த பொண்ணு தான் வேணும்னு கேட்காம இறைவனர்களால் நான் சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ஒரு அற்புதமான பெண் அல்லது மணமகள் சிறப்பாக கொடுக்குற சூழ்நிலையை இந்த இறைவன் நலமாக உருவாக்கிட்டே இருக்கிறாரு, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சும்மா கேளுங்க. ஸோ எப்போ நீங்கள் பாசிட்டிவிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறீங்களோ, நம்ம பண்ணுற தப்பு என்ன தெரியுங்களா? ஐயோ எனக்கு திருமணமே ஆகலை, பொண்ணே கிடைக்கல, வயசு ஏறிட்டே இருக்குது அப்படின்னு சொல்ல அதே வைப்ரேஷன் அதே தான் டிலே ஆகிட்டே இருக்கும், அதே மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் என்ன சொல்கிறேன்னா, மனசில் பாசிட்டிவிட்டியாக நீங்கள் இறைத்தன்மைக்கிட்டேயோ இல்லை பிரபஞ்சத்துக்கிட்டேயோ பாசிட்டிவிட்டியாக உங்கள் தேவைகளை நீங்கள் கேட்டிங்கன்னா 100% நடக்கும். அது வீடாகட்டும், காராகட்டும், திருமணம் ஆகட்டும், பிஸ்னஸ் ஆகட்டும், பணவரவாகட்டும், உங்கள் ஒரு வேலையாக இருக்கலாம், ஒரு தொழிலாக இருக்கலாம். பாசிட்டிவாக கேட்டிங்கன்னா நம்ம மனசுக்குள்ளே என்ன செய்யணும்னு சொல்லும், அதை நீங்கள் டச் பண்ணால் போதும், நீங்கள் சக்ஸஸ் ஆகலாம். இவ்வளோதாங்க ஃபார்முலா. ஸோ இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னாங்க, இறைவன்னா யார், பிரபஞ்சம்னா யார், ஆனால் ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். அப்போ நம்ம பிரார்த்தனையை எந்தளவுக்கு பாசிட்டிவாக கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சிறப்பாக கேளுங்க. உங்கள் வாழ்க்கை ஒரு நலமாக வாழ்கிறதுக்கு தான் நம்ம இந்த பிறப்பை எடுத்திருக்கோம். உங்கள் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.